ஸோ வெல்கம் பேக் நாங்கள் போனோம் காட் மோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி நல்ல வாழ்த்துக்கள். ஸோ எல்லோரும் தீபாவளியை பிளாஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு தெரியும். ஸோ எல்லோரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க, குடும்பத்தோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அதே நேரத்தில் கருப்பு பாட்டு வந்திருக்கு, இறங்கியிருக்கு. டூடு பார்த்துட்டு வந்து டூடு பாட்டுங்கோட லூப் மோடே எனக்கு இன்னும் இறங்கலை. ஒரு பிளட் சரி, நல்லா இருப்போம் சரி, சிங்காரி சரி, இப்போ கண்ணுக்குள்ளே நான் முழுசாக கேட்க கூட இல்லை. நான் ரியாக்ட் பண்ணுவேன் அதையும். ஆனால் அந்த படத்தில் பார்த்த வருஷனே எனக்கு அந்த ஒரு மாதிரி மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ அதெல்லாம் தாண்டி இப்போ அடுத்ததை இறக்க வந்துட்டார் சாய் அபியங்கர். ஸோ தீபாவளிக்கு இறக்குறாரு, அதுவும் காட் மோட்னு பாட்டு. கருப்பு ஆல்ரெடி வரப்பாகவே வேறு செய்க இது. ஸோ வாங்க பார்ப்போம் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 3, 2, 1 லெட்ஸ் கோ. ஓய் சூர்யா ஓ ஏய் ஓ ப்ரோ ஓ சாரிடா நான் அதை பேசி ஆகணும்னா நான் மறந்துடுவேன். அதனால நான் நிப்பாட்டிக்கிறேன். The choice of lens here, ஓகேவா? அந்த I love the depth of field. GK Vishnu is on fire here, seriously. Let it be the பிரம்மாண்டம், எஸ் எல்லாம் ஓகே. சூர்யா சார் அப்படியே பயங்கரமாக தெரியுறாரு, செம்மையாக தெரியுறாரு. I really think the choice of lens வந்து பயங்கரமாக ஆட் ஆகுது அதில். சாரிங்க, பயங்கர எக்ஸைட் ஆகுது. டக்குன்னு சொல்லணும்னு இருந்துச்சு. அவங்க பார்த்துருவோம், கண்டினியூ. அந்த ஷாட்டு செம்ம ஆங்கிள், அழகான ஒரு டெப்த் ஆஃப் ஃபீல்டு, வேற லெவல். ஓ ஓ சூர்யா நீ கேட்காது. இதுலயும் பாருங்க ஒரு டிப்பு, கோபி மாஸ்டர். ஓகே, செம்ம சாமி கும்பர சீன் பயங்கரமா ஏதோ ஒன்று ஸ்லோ மோஷன்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ visually stunning bro. ஓ என்ன முடி அது, வாவ். விஷ்ணு எடவன் சாய் அபியங்கர் வேற லெவல். பக்கமா ஓ ஓஹோ
லிரிக்கல் வீடியோ. ஓ லிரிக்கல் வீடியோ. ட்ரான்ஸ் மோடு மாதிரி சுட்டு வாயில வச்சாங்க. வேற லெவல். ஓகே ஓகே பட் லாஸ்ட் போர்ஷன் அந்த அந்த ஹம்மிங் நல்லா இருந்துச்சு. அது மாதிரி அதில் அது ஒரு ஃபீல் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அந்த ஃபீல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே சாங் டுக் ஆஃப் ஸ்ட்ரேட் அப் செம்மையாக இருந்துச்சு. நடு போர்ஷன் எனக்கு இன்னும் கரெக்டாக ஒட்டலை. இன்னும் ஐ திங்க் ரெண்டாவது முன்னாடி கேட்கணும்னு நினைக்கிறேன். நம்ம இப்பயே கேட்போம், ரெண்டாவது கண்டிப்பாக கேட்குறேன். ஃபார் த விஷுவல்ஸ், ஃபார் சூர்யா சார், அண்ட் இட்ஸ் தீபாவளி, லெட்ஸ் செலிப்ரேட் ஒன்று. ஸோ சீரியஸ்லி ஒரு செம்ம செலிப்ரேஷன் சாங், செம்மையாக இருந்துச்சு. அந்த எங்கள் கருப்பு சாமி எல்லாம் வரும்போது நல்லா இருந்துச்சு. அங்கே டிப்பு இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடும்னு நினச்சேன் நான். அந்த டிப்பு இன்னும் கொஞ்சம் கூட நேரம் லாஸ்ட்டாக இருந்துச்சு. அது கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் லாஸ்ட்டாகி அதுக்கப்புறம் தான் ஏறிச்சு. ஸோ விஷுவலி என் மண்டையில் வந்து அது சாமி கும்பிட்றாங்க, ஆரத்தி எடுக்கிறாங்க ஸ்லோ மோஷனில் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த மோடில் தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி அந்த ஸ்லோவான பொசிஷன் வந்து. அதுக்கப்புறம் மறுபடியும் ஆட்டம் குத்து வாங்க இறங்கும்ன்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு வாங்க பார்த்துருவோம். ஸோ 3, 2, 1 லெட்ஸ் கோ. லிரிக்ஸ் கேட்ட வரையும் பட்டாசா இருக்கு. சில இடம் இன்னும் புரியலை. நம்ம லிரிக்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்குள்ளே எங்கேயோ போயிடுச்சு பாட்டு. ஸோ கேட்ட வரையும் விஷ்ணு இடவன் பட்டாசா எழுதியிருக்காரு. ஸோ வாங்க இன்னொரு வாட்டி கேட்போம். 3, 2, 1 லெட்ஸ் கோ. பின்னாடி ஒரு லேயரு. சத்தியமா சொல்றேன். ஓகே ஓகே நம்ம பாட்டை கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவோமே. ஓகே இந்த ஒத்தி நில்ல வரையும் ஓகே கரெக்டாக ஒரு சிங்கிள் இருந்துச்சு. இந்த சத்தம் வரும் முன்னாலையா, ஓகே சத்தம் வரும் டக்குன்னு ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனால் அடுத்த லைனு சிங்கம் வரும் பின்னால அப்படின்னோடனே மறுபடியும் ஒரு தெரியான ஒரு மோடுக்கு வந்துருச்சு. ஏன்னு தெரியல. அது சொல்கிறேன். ஓகே இன்னொன்று பர்டிகுலர்லி நான் வந்து இதை மென்ஷன் பண்ணி ஆகணும். சாய் அபியங்கர்ஸ் இம்பார்ட்டன்ஸ் டு சவுண்டிங் லிரிக்கலி இஸ் வெரி வெரி நைஸ். அது ரொம்ப நல்லா இருக்குது. அந்த வகையில் ரொம்ப சென்சிபிளாக இருக்கிறன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய மியூசிக் டைரக்டர் பண்ணுற ஒரு சின்ன தப்பு அதுதான். பட் அது பாட்டை வந்து பயங்கரமாக இம்பாக்ட் பண்ணிடுதோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துகிட்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டக்குனு தான் பாட்டு சொல்ல முடியல. பட் அந்த ரைமிங் கரெக்டாக உட்காந்தாலே சவுண்டிங் ஒரு லைனோட எண்டிங் கரெக்டாக உட்காந்து அந்த ஆல முடியுதா, டால முடியுதா, டீல முடியுதா எப்படின்ற ஒரு சவுண்டிங் அழகாக உட்காந்தாலே அந்த பாட்டு ஆட்டோமேட்டிக்காக அழகாயிரும். மீனிங்லாம் தாண்டி நீங்கள் சாய் அபியங்கரோட இதெல்லாம் எடுத்து பாருங்க, என்னது ஆல்பம் சாங்ஸ்லாம் எடுத்து பாருங்கள். மீனிங்கை நீங்கள் டீகோட் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். சவுண்டிங் தான் பயங்கரமாக இருக்கும், லிரிக்கலி அப்படின்ற மாதிரி இருக்கும். படத்தில் வர பாட்டாவது கொஞ்சம் லிரிக்கலி மீனிங்ஃபுல்லாக இருக்குது அட்லீஸ்ட். ஆனால் ஆல்பம் வந்து மீனிங்கே இருந்தாலும் நீங்கள் 2-3 வாட்டி கேட்டால் தான் அது எந்த லைன் கூட எந்த லைன் மிக்ஸ் ஆகுதுன்றதே தெரியும். அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவர் அந்த விஷயத்தில் லிரிக்ஸ் இதில் வந்து லிரிக்ஸும் நல்லா இருக்குது. ஆனால் ஃபுல்லாக கேட்போம், ஃபுல்லாக கேட்டு நம்ம பேசுவோம். ஆனால் லிரிக்ஸோட சவுண்ட் இருக்குல்ல, அந்த எந்த வார்த்தையில் முடியுது எந்த சவுண்டில் முடியுதுன்றது வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குது. அதனாலேயே பாட்டு ஒரு லெவலுக்கு எலிவேட் ஆகுதுன்ற மாதிரி எனக்கு தோணுது. பேச்சே இல்லை கில்லால என்னது பேச ஓ இது வேற லெவல். இது
ரொம்ப நாள் ஆச்சு அப்படி திருவிழா சாங் பெருசாக பார்த்து. இது வந்துச்சு இட்லி கடையில் பாட்டு வச்சு செம்ம பாட்டு. அதுக்கப்புறம் இது செம்மையாக இருக்கு விசுவலி பார்க்குறதுக்கும். லிரிக்ஸ் பார்ப்போம். ஓஹோ அந்த கருப்பா குத்துப்பாட்டுலயும் ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சவுண்ட் கொண்டு வர்றாரு அபியங்கரு. நிறைய கொட்டணுமா சரபடி 1000 பத்தட்டுமா. லிரிக்கல் வீடியோ The layers kept on adding. பின்னாடி கருப்பா அப்படின்னு ஒன்று போகுது, ஒரு ஹம் ஒன்று போகுது. ஓ மை காட். ஒரு கோரஸ் ஒன்று போகுது. ஓ மை காட். தயவு செஞ்சு அதை நல்லா ஒத்து கேட்டு எத்தனை லேயர் இருக்குன்னு சொல்லு. அடுக்கி இருக்கான் மனுஷன். என்னால் அது இதே பண்ண முடியல. எத்தனை எவ்வளோடா இருக்கு இவ்வளோ. ஓ மை காட். சீரியஸ்லி அவங்க உள்ள நிறைய இருக்குங்க. நீங்க ஒழுங்கா உட்காந்து கேட்டீங்கன்னா அவ்வளோ தெரியுது உள்ள. ஓ மை காட். இது ஒரு மாதிரி ஒரு டிவைன் ஃபீலிங் இருந்துச்சு இந்த ஹம் மேட்ச்ல. நல்லா இருந்துச்சு டியூனும். ஓகே யா என்ன சொல்ல வந்தேன்னா, ஐ எம் அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் ஜிகே விஷ்ணு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் ஆல்சோ ஐ எம் அ வெரி பிக் அட்மைரர் ஆஃப் ஆர்ஜேபி. ரொம்ப பிடிக்கும் அந்த மனுஷனை. பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். நான் பாட்காஸ்ட்லாம் கேட்டவன். ஸோ பர்சனலாகவே எனக்கு அந்த மனுஷன் பயங்கர கனெக்டு. ஸோ ஐ எம் 100% 110% ரோட்டிங் ஃபார் ஹிம் ஃபார் திஸ் ஃபிலிம். இது பயங்கரமாக இருக்கணும் பயங்கரமாக இருக்கணும் பயங்கரமாக இருக்கணும்னு. என்னோட சாய் அபியங்கர் உள்ள ஊர்றாரு லைட்டாக. அது என்ன மாதிரி ஒரு ஊரல்னே தெரில, அந்த மாதிரி ஊர்றாரு. ஒரு மாதிரி தலைவா நீங்கள் என்னமோ பண்ணுறீங்க, அது அன்கன்வின்ஷனலாக இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருக்குன்ற லெவலில் அவர் பண்ணுறாரு. பாருங்க, அவர் ரொம்ப அன்கன்வின்ஷனலாக போகிறாருன்னா நான் சொல்ல மாட்டேன். ஆனால் சம்திங் நியூ, சம்திங் ஃப்ரெஷ், சவுண்ட் வைஸ் ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ராவாக ஏதோ ஒன்று இருக்குங்க. அது என்னதுன்னு எனக்கு சொல்ல தெரியலங்க. ஆனால் என்னமோ இருக்குங்க அபியங்கர்கிட்ட அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இந்த பாட்டுலேயும் கிடைக்குது. ஃபுல்லாக ஒட்டுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே 50-50. இப்போது ஒரு கட்டம் முன்னுக்கு செம்மையாக இருக்குது, பின்னாடி வெடியாக இருக்குது, நடுவு போர்ஷன் மட்டும் எனக்கு ஓகே இன்னும் கொஞ்சம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அது என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்க தான் தெரியும். பட் ஓவராலாக கண்டிப்பாக பாட்டு பிளாஸ்ட் மோடு தான் படத்தில். தியேட்டரில் பார்க்கும்போது கண்டிப்பாக இது பிளாஸ்டான்ற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஜிகே விஷ்ணு பட்டை கிளப்பியிருப்பார், ஆர்ஜேபி ஒரு பக்கம் வெட்டிக்க வச்சிருப்பாரு, சூர்யா சார் பட்டை கிளப்பி தெறி கொடுவார்ன்ற மாதிரி வேற இருக்கும். தலைவன் வாயில் நல்ல வேலை வீடியோவில் வாயில் சுருட்டு வச்சு நடந்த வரல நான் செத்துருப்பேன். அது ஷார்ட் ஆல்ரெடி டீசரில் வச்சுட்டாங்க. அது கண்டிப்பாக இந்த பாட்டோட தான். ஆனால் ஸ்பெஷல் ஷவுட் அவுட் டு சூர்யாசஸ் மேக்கப் டீம். ஹேர் டூ யார் பண்ணாங்களோ, காஸ்டியூம் யார் செலக்ட் பண்ணி அயன் பண்ணாங்களோ, வேற லெவல்.
என்ன ஒரு ஹேர் டூ! என்ன ஒரு மீசை! வேற லெவல் சீரியஸா. வேற லெவல். வேற லெவல். அது எனக்கு வார்த்தையே இல்ல சீரியஸா. வார்த்தையே இல்ல. வேற லெவல்ல தெறிக்க விட்டுருக்கீங்க. ரியலி, ரியலி வெயிட்டிங் இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்க. ஸோ, இந்த வீடியோ ஷேர் பண்ணி பார்ப்போம். நன்றி.